ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்பைசி முள்ளங்கி தொக்கு எப்படி செய்கிறது பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, 4 பல் பூண்டு, கொரியண்டர் லீஃப், அதுக்கப்புறம் சீவி நறுக்கின முள்ளங்கி, அதுக்கப்புறமேட்டு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 சிட்டிகை உப்பு, 1 சிட்டிகை மஞ்சத்தூள். ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு நல்லா பொரிச்ச உடனே பொரிஞ்சிட்ட உடனே நம்ம நறுக்கின வெங்காயம், தக்காளி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு முள்ளங்கியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். முள்ளங்கி ஆட் பண்ணிவிட்டு தண்ணி சுண்டுறப்ப நம்மளுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 சிட்டிகை மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கணும். கலந்து விட்டுட்டு ஒரு அரை கப் தண்ணி ஊற்றிக்கணும். ஏன்னா அதுலேயே தண்ணி இருக்கிறதுனால நம்ம ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு லெட் வச்சு மூடி ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வேக வச்சா போதும். அதுக்கப்புறம் நல்லா சுண்டி எண்ணெய் வரப்போ கொத்தமல்லி இலையை நல்லா தூவி விட்டுட்டு நம்மளோட ஸ்பைசி முள்ளங்கி தொக்கு ரெடி. இதை நம்ம எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே இதை நம்ம தொட்டுக்கலாம்.